இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 63 திருக்கோவில்களை அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், வணக்கம். 100 கோடி ரூபாய் செலவில் பழமை வாய்ந்த 63 திருக்கோவில்களை புனரமைக்கும் திருப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த 63 கோவில்கள் எந்தெந்த கோவில்கள், முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க. இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் இந்த பொது இடங்கள் பொறுத்தவரையுமே ஆக்கிரமிப்பு பணிகளையும் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு இடங்கள் முழுவதுமே மீட்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 திட்டப்பணிகளுக்கு தொடங்கி வைக்கிறார். அந்த வகையில் தான் இந்த 3வது திட்டப்பணிகளாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 63 திருக்கோயில்களை அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணிகளை தான் காணொலி காட்சி வாயிலாக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த 63 கோயில்கள் பார்த்தோம் என்றால் முக்கிய பிரதான கோயில்களாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மதுரை தஞ்சை பெரிய கோவில், மேலும் இந்த மதுரை மீனாட்சி கோயில் உள்ளிட்ட முக்கிய பிரதான கோவில்களாக காணப்பட்டு வருகிறது. இந்த கோவில்கள் பொறுத்தவரையுமே பழமை மாறாமல், அதாவது இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய தூண்கள் மேலும் அந்த வடிவமைப்புகள் முழுவதுமே அதனை பழமை மாறாமல் அதன் அப்படியே புனரமைக்கும் வகையில் தான் தற்போது இந்த 63 கோயில்கள் புனரமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த பணிகள் பொறுத்தவரையுமே அடுத்த 6 மாதங்களுக்கு நடைபெறும் எனவும் அதனை பழமை மாறாமல் இந்த புதுப்பிக்கும் பணிகளானதான் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த பணிகள் பொறுத்தவரையுமே அடுத்த 6 மாதங்களுக்குள் நிறைவேற்றிய பிறகு மீண்டும் இந்த கோயில்கள் முழுவதுமே புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பணிகள் பொறுத்தவரையுமே பல கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தாலுமே 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தான் தற்பொழுது இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் தலைமை செயலாளர் முருகானந்தம் மற்றும் துறையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.